ஹலோ, சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான முதே செந்தமிழாதே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா,
சண்முகன் ஐயாவையும் கமிட்டி நாடக மேனேஜர் ஒட்டி வெற்றி பண்ணி அதாவது எங்க கம்பெனி 2026ஆம் ஆண்டு துவக்க விழா இந்த 300 கிராமத்தை உயர்த்துவார் சேர் மருத்துவ ஐயாவுடைய நவீன் அடிகளார் ஐயா அவர்கள் நம்ம தமிழக முதல்வராக இந்த 3 கம்பெனியை அவர் துவக்கி வைத்தார். அதாவது உயர்த்துவார் நவீன கலைஞர் நாடகங்களை விட்டு போகலாம் சொல்லி 3 கம்பெனியை அவர் துவக்கி வைத்தார். எங்கள் கம்பெனி துவக்கி வைக்கிறார். முதலாக இந்த ஊரே பொங்கல் என்று 300 கிராமத்திலே நவீன் அடிகளார் ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனி கொண்டு வந்து சிறப்பாக 300 கிராமத்தை நாடக போட்டியாக ஆரம்பித்துள்ளார். ஐயா அவர்களுக்கும் எங்கள் கம்பெனி சார்பாகவும் எங்கள் உரிமையாளர் சார்பாகவும் எங்கள் சக நடிகை சார்பாக நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னதானப்பா வைக்கிறேன் வாப்பா. நீ என்ன சொன்ன? அதான் நான் திருப்பி வைக்கிறேன். வேற எல்லாம் வைப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் சுற்றி இருக்கும் 4 முற்றி போவோம், புஷ்ணம் போவோம்.
மனிதன் முதல் வாய் விட்டு சித்தான் போய் விட்டு போகிறாரு. என்ன கரா கரா ஓகா கரா ஓகே ஓ கரா கலகலா கலா கலான்னு சொல்றியா? கரானே கலான்ற பேர் யாரு உள்ள உட்கார்ந்து கரானே விளையாடுறது போங்க. ஆனா ஒரு சின்ன கரம் சுருக்கமானது. ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்கல்ல, ஆமா. இங்கே வந்துக்கிறவங்கள ஒருத்தர் வந்து உடைய ரசிப்பாங்க, ரசிப்பாரு. ஒருத்தர் வந்து பாட்டு ரசிப்பாங்க, ரசிப்பாரு. ஒருத்தர் வந்து பாட்டையும் நடிப்பையும் ரசிப்பாங்க, ரசிப்பாரு. ஒருத்தர் வந்து மிருதங்கத்தை ரசிப்பாங்க, ரசிப்பாரு. ஒரு சிலர் பெட்டி ரசிப்பாங்க. ஆமா. அவங்க அதிகமான ரசிகர் யார் தெரியுமா? உனக்கு தாண்டா அதிகமான ரசிகர். இவங்கெல்லாம் அவனுடைய ரசிகர்கள். ஆமா. அதனால ஒரு சின்ன கரம் சுருக்கமான கரை. ஏன்னா மணி ஆகி போச்சு. அதனால ரொம்ப சுருக்கமான கரை. அவசரப்படாத. அவசரப்படாத. ஆனா ஒரு சின்ன கரம் சுருக்கமான கரை. சுருக்கமான கரை, சின்ன கரம் சுருக்கமான கரை. ஏய், நல்லா இருந்தா பெருசா சொல்லு, விளக்கமா பேசு, சரியா சொல்லு. நேரத்தை பத்தி நீ கவலைப்படாத. ஒரு ராத்திரி 8 மணி நேரம் ஆட போறதுல 5 கதையை சொல்ல நாடகம் நடக்குமா? அது பழமொழி சோலையிலே பசியாரி நின்றவன் பழஞான பசியாலே பழனிக்கு சென்றவன் பழமொழி சோலையிலே பசியாரி நின்றவன் பசியாரி நின்றவன்
அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே எளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே வாழ்பவன் குன்றெல்லாம் ஆழ்பவன் புகனாக வாழ்பவன் புறவள்ளி காவலவன் குறிஞ்சிக்கு வேலனவன் குன்றெல்லாம் ஆழ்பவன் புகனாக வாழ்பவன் புறவள்ளி காவலவன் குறிஞ்சிக்கு வேலனவன் பூவாறு முகங்களிலே பேரழில் ஒளி வீசும் பூமாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் நாவார பாடுகையில் நலங்காலும் வேலனவன் நாவார பாடுகையில் நலங்காலும் வேலனவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே
யாரு நானும் ஓனர் தான் நினைச்சாங்க. என்ன நீ ஓனரோ வந்துட்டு ரொம்ப அச்சு இருக்காங்க. அது முட்டுமா? எது முட்டுமா? ஐயா எதுக்கு காலாமத்து சாராக்கல்ல. வாஜத்துக்கு நானும் வாஜதான் நானு வாஞ்சத்துங்க மணி 8 மணி ஆச்சு. நான் கொள்வரை சொல்லுங்க ஆளை காலையில போய் வீட்டுல போய் கேட்டா அவன் 6 மணிக்கு போய் காலாப்பட்டு போயிட்டாங்க. காலாப்பட்டு போய் சாரை கடை பார்த்தாங்க வாஜத்துக்கு ஈ முச்சிங்க தண்ணி. என்ன ஐயா நானு நீ போச்சுங்க உம்மாடா ரொம்ப அச்சு கிடக்காத ஆம்பளை பெரிய யாரியா நான் பொட்டை நாடியா மகாபாரத சபையில பத்திரிகையை ஏற்றுக்கிற சக்தி பண்ணிட்டு ஒரு பட்டை சக்தி பண்ணி வர சொல்றாங்க. வாங்க ஓய் ஐயா ஐயா சொல்றா கேளு ஐயா. யார் கேவட போய்யா ஐயா யார் கேவட போய்யா என்ன மத்த போய்யா வாங்க என் வாழ்க்கை நான் கூத்திங்க. ஓய் இன்னைக்கு வயசு 6 மாசம் ஆச்சு. நல்லா போயிட்டு இது எந்த நாடு இதான் தமிழ்நாடு. தமிழ் ஐயா நம்ம எதுக்கு வந்துக்கிறோம் எதுக்கு வந்துக்கிறோம்? 300 கூத்தாட வந்துக்கிறோம். 300ல கூத்தாட வந்துக்கிறோம். வேண்டாம் கூத்தாட வந்து தெரியாது அப்படியா தெரிஞ்சீங்க கேட்கிறேன். இது எதுக்கு வந்துக்கிறோம் எதுக்கு? ஓ பையா இது எந்த நாட்டுடா எந்த நாடு? இதோன் 1000 மகாத்ராம் ஐயா 1000 சொல்றீங்களே ஒரு 500 கொடுத்துனாக்கா நம்மள பிளாக் நேரம் வாங்கி சாப்பிட்டு இந்த மனாதுக்கு போய் பட்டாவுல படுத்துருக்கீங்க. நீ பொருளை ஆடி வரலாமே. ஏண்டா 1000 நக்கா ஒரு 500 500 2000 அப்படி வச்சு ஓடாது. ஓய் அப்படி கிடையாது 1000 ஆமாங்க என்ன 1000 1000 மகேந்திர ஆமாங்க தாய் இது ஆட்டக்கூடிய என்ன எனக்கு முன்பாக வரக்கூடிய ஆமாங்க அவை காலம் ஆமா காலத்தம் அது ஏன் கேட்கிறேன்? அது ஏன் கேட்கிறேன்? எத்தை கட்ட அதுதான் கேட்கிறேன். பெருத்த கொலையா போச்சு. எந்த கோர ஆமாங்க வர வழியில வந்தா ஒரு முண்டை அவளுக்கு வந்து சண்டை தூக்கி அடிச்சீங்க இரும்பு புண்டை. எங்க கை காட்டுறாங்க இரும்பு புண்டை குண்டு அங்கே இருக்கு தூக்கி அடிச்ச இரும்பு புண்டை அவனுக்கு வண்டி மண்டை ஆமாங்க நான் ஓடி சேர்த்து வர ஒண்டை இத்தாங்க ஆயா முண்டை வாங்கின ரெண்டு சாப்பிட்டு உடனே கொண்டாண்ட. ஆமாங்க அப்படியே வந்தா பெருமை சொல்றேன் ஏட்ட காலத்தவனை கட்டா ஆமாங்க கட்டுக்கதை அள்ளி வச்சுக்கிட்டே மாடியா ஆய் 1000 வீரமகேந்திர ஆமாங்க இது எப்படி உருப்பட வச்சு வர எப்படி? ஓய் ஆயுஷம் வாழ்வு என்ற காற்றுக்கும் ஒரு யுத்தம் உத்தம் ஆமா அந்த மலை இந்த மலை ஆசிட்டு வருகிறாங்க பார்த்து வாலிபவன் பார்த்தான் பார்த்தேன் அந்த மலையாக விட்டது படீர்னு எடுத்தது வெட்டி வச்சு ஆமாங்க அதான் 1000 வீரமகேந்திரம் வீரமகேந்திரம் ஆமாங்க இந்த வீரமகேந்திரம் தாண்டி வரக்கூடிய என்னோட நாமதையும் சூரன் ஓய் இதற்கு முன்பதாக சூரன் ஆமாங்க அண்டா இதற்கு முன்பதாக சூரன் சூரன் ஆனால் ஐயா நான் என்ன தெரிவு செய்தேன் அந்த ஈசனை கைலாயவாசனை காட்டில் தமிழ் செய்தேன் ஆமாங்க காற்று பாராமல் மழை என்று பாராமல் பாராமல் வெயில் என்று பாராமல் பாராமல் அந்த சிவனை நோக்கி காற்றும் தமிழ் செய்தேன் கட்டுத்தவன் ஆமாங்க நேரில் வரவில்லை ஒரு அக்கினி கூண்டத்தை உற்பத்தி செய்து அந்த ஈசனை பார்ப்பேன் என்று என் தசைகளை அறுத்து அறுத்து அந்த அக்கினி கூண்டத்திலே அந்த அக்கினி கூண்டத்திலே வீசினேன் ஈசன் நேரில் வரவில்லை என்ன செய்தேன் என்னடா இது தசைகளை அறுத்து அறுத்து அந்த அக்கினி கூண்டத்திலே வீசினேன் ஆமாங்க ஓடால் ஈசனை பார்க்க முடியவில்லை சரி இப்பொழுது அந்த அக்கிலே ஆமாங்க என்று நினைத்தேன் இறங்கி விட்டேன் பசுமாகி விட்டேன் எரிந்து விட்டேன் எழுதிட்டீங்க ஆனால் எனது தம்பி வேண்டாம் எனது தம்பி என்னோட தம்பி சிங்கமுறை என்ன தெரியுமா என்ன விட்டலை தொடர வேண்டும்
விட்டதை தொடர வேண்டும். என்ன விட்டது? என்ன விட்டீங்க? அண்ணன் கருதாவை செய்தார். அந்த விட்டதை விட்ட குறைய தொடர வேண்டும். தொடர வேண்டும் என்று அவரும் என்ன செய்தான்? அந்த அக்கினி குளத்திலே தசைகளை அறுத்து போடும் தருவாயிலே என்னடா இருக்குது? சூரன் இதுவரை இறந்து விட்டான். அவன் தம்பியும் இது போல செய்கின்றானே. ஈசன் நேரில் தோன்றி பத்தா நிறுத்து, தசைகளை அறுத்து போடாதே, உனக்கு யாரு வர வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவா, ஈசா, ஜெகதீசா, பரமேசா, எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என் தமையன், அதாவது என்னுடைய அண்ணனை மறுபடியும் எழுப்பி தர வேண்டும். ஆண்டவா, மறுபடியும் எழுப்பி தர வேண்டும். அவர்தான் தட்டாத கொடுப்பதால் தட்டாத வல்லன் ஈசன். என்ன செய்வது? ஆனால் பஸ்மா பஸ்மா ஏந்துவா, பஸ்மா ஏந்துவா, பஸ்மா ஏந்துவா என்று 3 முறை குணப்படுத்தி விட்டு அந்த சாம்பலை வாரி வீசினார். அப்பொழுது எனக்கு முன்பதாக என்ன பேரு? என்ன பேரு? சூரன். இப்ப பஸ்மோ ஆனால் எனக்கு என்ன நாம தெரியுமா? சூர பஸ்மன். மாளிகைக்கும் கோசிமகம் இருக்கும். என்ன சொன்ன? மாளிகைக்கும் காசிமகம் இருக்கும். இந்த தாருகன், சிங்கமகன், பாடுமுகன், தங்கை இருந்தாலும் வரத்தை பற்றி விட்டோம். என்ன வரம் தெரியுமா? ஈசன் கேட்டான், சூர்பத்மா உனக்கு யாவது வர வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன கேட்ட தெரியுமா? என்ன கேட்ட தெரியுமா? யோனி வழியாக பிறக்காரனாக இருக்க வேண்டும். யோனி வழியாக பிறக்காரனாக இருக்க வேண்டும். அவரால் தான் எனக்கு அறிவு என்பதை வருவாங்க. அப்படி என்று கேட்டேன். இந்த உலகத்திலே யோனி வழியாக பிறக்காத எவ்வளவு இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? ஈசன் திக்குமுக்கு ஆடினான், வாய்த்தை கொட்டி விட்டான். இன்னொரு வரம் என்ன தெரியுமாடா? என்ன வரம்? ஓய், பாமர மக்களுக்கு ஒரு தலை. ஆண்டவா, ஈசா, உங்களுக்கு 5 சிரம். பாமர மக்களுக்கு ஒரு சிரம். 5 சிரம். ஆண்டவா, உங்களோடு எனக்கு இருப்பேன் என்பதே வரக்கூடாது. ஈசன் தட்டாது கொடுப்பதால் தட்டாடு பேர் படுத்தான். அதனால் 2வது வரத்தையும் கொடுத்து விட்டான். 2வது வரத்தையும் கொடுத்து விட்டான். 2 வரமும் கொடுத்து விட்டான். 3வது வரம் என்ன வரம்? என்ன வரம்? நினைத்த நேரத்தில் நினைத்த உறவம். என்னது? என்ன சொன்ன? எனக்கு புரியல. சொன்ன நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம். நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம். என்ன கையா சொல்றாங்க? இருந்தாலும் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம். அதாவது ஒரு தலைப்படுத்த மனிதர் முதல் 5 தலைப்படுத்த ஈசா உங்களால் எனக்கு ஏற்படுவதால் யோனின் வழியாக பிறக்காதவன் தான் என்னை கொல்ல முடியும். யோனின் வழியாக பிறக்காமல் இருக்க முடியுமா? எந்த மனிதனாக இருந்தாலும் யோனின் வழியாக பிறப்பாங்க. அதனால் நம்மை வரத்தை பெற்று விட்டோம். இப்பொழுது எங்க செல்ல வேண்டும்? தேவலோகம் செல்ல வேண்டும். தேவலோகம் பார்த்து அந்த தேவர்களை அடிக்க வேண்டும். அந்த தேவர்கள் அடிமையாக வேண்டும். ஆனால் அரக்கர்கள் 66 கோடி, தேவர்கள் 36 கோடி. பாதி எங்களிடம் சம்பர் செய்யலாமா? எப்படி செய்யலாமா? அதனால் இப்பொழுது நம்ம எங்க செல்ல வேண்டும்?